ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. திருப்பாவையில் இந்த 13வது பாசுரத்தில் ஆண்டாள் அம்மாவும் மற்ற சிறுமிகளும் பூதரி கண்ணினாய் அப்படின்னு ஒரு சிறுமியை அழைக்கிறாங்க. அவங்கள எழுப்புறாங்க. என்னெல்லாம் சொல்லி எழுப்புறாங்கன்றதை பார்க்கலாம். புல்லென்வாய் கீண்டானை. புல்லென்வாய், புல்லுன்னா பறவை. இந்த இடத்துல பகாசுரன் அப்படின்ற அந்த பெரிய பறவை அசுரனை வாய் கீண்டானை, வாயை கிழிச்சே அந்த பறவையை அழிச்சிட்டாரு கிருஷ்ணர். அது மட்டும் இல்லாமல் பொல்லாவரக்கனை, இந்த இடத்துல பொல்லாவரக்கனைனா ராவணனை அழித்த ராமர். அதாவது கிருஷ்ணரை பற்றியும் ராமரை பற்றியும் பாடலாம், நாம சங்கீர்த்தனம் பண்ணலாம் அப்படின்ட்டு கூப்பிடுறாங்க. இந்த இடத்துல நமக்கே ஒரு சந்தேகம் வரலாம், அது என்ன பொல்லாவரக்கன், அப்போ நல்ல அரக்கன்னு கூட யாருன்னே இருக்காங்களான்னா இருக்காங்களே. இப்போ விபீஷணனே அரக்கர் குலத்தில் தான் இருந்தாலும், ராவணனுடைய சகோதரனாக இருந்தாலும் விபீஷணன் நல்ல அரக்கனாக தானே இருந்தார். அதே போல் அசுர குலத்தில் பிறந்தாலும் பிரகலாதன் எவ்வளோ பெரிய நல்ல பக்தராக இருந்திருக்காங்க. அதனால தான் குறிப்பாக பொல்லாவரக்கன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த அரக்கர்களெல்லாம் அழிச்சாங்களே கிருஷ்ணரும் ராமரும், ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்களோன்னா கிள்ளி களைந்தானே, அதாவது ஒரு புல்லை இப்படி கிள்ளி இப்படி போடுற மாதிரி தான் அவங்களுக்கு அது இருந்துச்சான். ரொம்ப கஷ்டம்லாம் படலை. கீர்த்திமை பாடி போய் வா வா, அவங்களோட பெருமைகள் எல்லாம் பாடலாம், அவங்களோட திருநாமங்கள் எல்லாம் சொல்லி நம்ம பெருமைகள் பாடலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார். பிள்ளைகள்னா பெண் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார், அந்த நோன்பு செய்ய வேண்டிய இடத்துக்கு எல்லாரும் போகிறோம். வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று. அதாவது சுக்கிரன் வந்தாச்சு, வெள்ளி கிரகம் சுக்கிரன், அதாவது வீனஸ் வந்தாச்சு. வியாழம் ஜூபிட்டர் போயிடுச்சு அப்படின்னா, அதாவது எந்த அளவுக்கு அறிவியல் சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் கவனிச்சிருக்காங்க ஆண்டாள் இந்த சின்ன வயசு பாருங்க. வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று. புல்லும் சிலம்பின காண பறவைகளும் ரொம்ப நல்லா நிறைய சத்தம் போட ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா, விடியறதுக்கான அடையாளங்கள் பாரு. விடியறதுக்கு எவ்வளோ அடையாளங்கள் நான் உனக்கு சொல்லிட்டேன், இன்னுமா தூங்கிட்டு இருக்க. வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிட்டு புல்லும் சிலம்பினகான், பறவை எல்லாமும் கத்துது. பூதரி கண்ணினாய்னா போதுன்னா ஒரு வெள்ளை புஷ்பம், அரினா வண்டு. அந்த ஒரு வெள்ளை புஷ்பத்துக்கு நடுவில் ஒரு கருப்பு வண்டு இருக்கிறா போல அழகான கண்கள் உடையவளே கண்ணினாய். இப்படி ஒரு அழகான கண்களை வச்சுக்கிட்டு கண்ணை மூடிட்டு இருக்கியே, அந்த கண்ணை திறக்க வேண்டாமா? குளிர குடைந்து நீராடாதே. இந்த மார்கழி மாதம் அதுவுமா குளிர அப்படின்னா பல் நடுங்கிற அளவுக்கு இந்த சமயத்தில் தண்ணீர்லாம் குளிராக இருக்கும். அந்த தண்ணீரில் நல்லா குளிச்சுட்டு குடைந்து நீராடாத. நல்லா குளிச்சுட்டு வரதுக்கு பதிலாக பள்ளி கிடத்தியோ இப்படி தூங்கிட்டு இருக்கியே பாவாய், நீ நன்னாளால் இந்த நல்ல நாளை போய் விடலாமா? திரும்பவும் இங்கே நல்ல நாள் அப்படின்னா பகவானுக்கு தொண்டு செய்யக்கூடிய எந்த நாளாக இருந்தாலும் நல்ல நாள் தான். பகவானுடைய நாம சங்கீர்த்தனம் பாடக்கூடிய எந்த நாளாக இருந்தாலும் நல்ல நாள் தான். அப்படின்றனால நன்னாளால் கள்ளம் தவிர்த்து, இந்த இடத்துல கள்ளம்னு சொல்கிறாங்க. பாவம், அப்படி என்ன கள்ளம் இருக்கும் அந்த சிறுமிக்கு அப்படின்னா எங்கள் எல்லாரோடையும் சேர்ந்து பக்தி செய்யாமல் நீ தனியாக அங்கே கண்ணனை அனுபவிச்சுட்டு இருக்கியே, இந்த கள்ளம் எதுக்கு உனக்கு? அதனால் கள்ளம் தவிர்ந்து அதெல்லாம் விட்டுடு, அதெல்லாம் வேண்டாம். கலந்தேலோர், நம்ம எல்லாருமா சேர்ந்து எல்லாரும் இந்த பாவை நோன்பு செய்கிற இடத்துக்கு தானே போயிட்டுருக்கோம், நீயும் அங்கே வா, கலந்தேலோர் எம்பாவா, எல்லாரும் சேர்ந்து கண்ணனை அனுபவிக்கலாம் அப்படின்ட்டு கூப்பிடுறாங்க. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.